வணக்கம். நான் அரவிந்த் from Infinite Engineers. This webinar is organized by School Education Department and EDAI. Welcome to ATL Awareness and Support webinar. So இந்த வெபினார்ல நம்ம அடல்ட் டிங்கரிங் லேப் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். Before going into that, ஒரு சின்ன introduction, then we'll go into அடல்ட் டிங்கரிங் லேப். So இந்த லேப் நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போறீங்க. Before that, EDAI, Entrepreneurship Development Innovation Institute and School Education Department, பள்ளிக்கல்வித்துறை, ரெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. This meeting has 5 different technical partners. Myself, Aravind from Infinite Engineers, we are a technical partner for this event. And we have Niyamat from Vellore, Thinking Lab என்ற company run பண்ணிருக்காங்க. They are also technical partners. And we have Aginav from Trichy, Asimo Global Technologies and Indro Labs from Chennai. They are also technical partners for this event. So EDA என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவோர், அதாவது புதுசா தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு they are the support and backbone for the process that they have to go through. So nearly 2.3 lakh entrepreneurs அவங்க create பண்ணிருக்காங்க. Startup and Innovation Policy of Tamil Nadu they have implemented and they are the nodal agency to monitor it, and they are the apex organization in the field of entrepreneurship education. School levelலயே entrepreneurship innovation கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக EDAI signed an MOU with School Education Department. இந்த MOU வந்து லாஸ்ட் இயர் சைன் பண்றாங்க. இந்த MOU-வோட சாராம்சம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் லெவல்ல சின்ன சின்ன சேலஞ்சஸ் கொண்டு வந்து இனோவேஷனையும் ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் ஒரு ஆப்ஷனா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். ஒரு ஜாபுக்கு போறது மட்டுமே ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒரு ஆப்ஷன் அப்படின்றத ஸ்கூல் லெவல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். And then to support Makerspace and Adult Tinkering Labs in setting up and maintenance. Adult Tinkering Lab setup, maintenance, அதுக்கு தேவையான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்றதும் இந்த MOU-வோட ஒரு பார்ட். ஸோ இந்த MOU பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் வி ஸ்டார்டட் an event called தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச். எப்படி வந்து சயின்ஸ் காம்படிஷன், இன்ஸ்பயர் அவார்டு, இளம் விஞ்ஞானிகள், வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானிகள், நிறைய காம்படிஷன் நடத்துற மாதிரி this is a new kind of competition where நீங்க வந்து புதுசா எந்த விதமும் ப்ராடக்ட், நார்மலா சயின்ஸ் காம்படிஷன் போறீங்க, ஏதோ ஒன்று செஞ்சு இல்ல ஒரு பிபிடி பண்ணி கொண்டு போய் பிரசன்ட் பண்ணுவாங்க. பட் TNIIC தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச்ல அதுல யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்க எதுவுமே கொண்டு வர வேண்டாம், உங்க பசங்களும் டீச்சர்ஸும் மட்டும் அந்த வென்யூக்கு வந்தா போதும். வந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேம்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு they will get materials. அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்படும். அந்த சேலஞ்சை அவங்க சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கேம்ல இருக்கிற பாயிண்ட்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அண்ட் அந்த சேலஞ்ச் எப்படி சால்வ் பண்றாங்க, இன் பிட்வீன் டீம் ஒர்க் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 21st century ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அதன் மூலியமா இவங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு செலக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் காம்படிஷன் ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடத்துறது, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு 21st century ஸ்கில்ஸோட நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இதுதான். அண்ட் இது ஒரு 4 லெவலா நடந்தது TNIIC. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் காலேஜ் ESL ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ல இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நாங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த ட்ரைனிங்கை வச்சுட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ரோக்ராமை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் கண்டக்ட் பண்ணாங்க. நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் 500 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். அண்ட் தென் அதுல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஜோனல் லெவலுக்கு செலக்ட் ஆனவங்கள 5 ஜோன்ஸா பிரிச்சிருந்தோம். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி அண்ட் திருநெல்வேலி. இந்த ஜோன்ஸ்ல we have conducted 4-day ரெசிடென்ஷியல் கேம்ப். இந்த 4 நாள் ரெசிடென்ஷியல் கேம்ப்ல ஒரு நாளும் அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்டது. அதோட ஸ்கில்ஸை அவங்களோட ஐடியா கூட சேர்த்து ஃபைனல் டேல அவங்க பிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும், எங்க ஐடியா வந்து பிசினஸ் மாடலா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அப்படி பிச் பண்ணதுல இருந்து அவங்கள சென்னைக்கு ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ணிருந்தோம், ஸ்டேட் லெவல் ஃபைனல்ஸ்க்கு. அந்த ஃபைனல்ஸ் மட்டும் இஸ் ஸ்டில் பெண்டிங் டியூ டு தி லாக்டவுன். we are trying to do it by this month or next month. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நடத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த ஜேர்னில, இந்த ஒரு 1 year ஜேர்னில நாங்க பார்த்த விஷயம், நிறைய ஸ்கூல்ஸ்ல அடல்ட் டிங்கரிங் லேப் இருக்கு, ஆனா அது வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. ரெண்டாவது, அடல்ட் டிங்கரிங் லேப்னு ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கு, ஆனா எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்ளை பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள். அண்ட் தென் நாங்க செலக்ட் ஆனோம் சார், ஆனா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஏதோ கேட்டாங்க, நாங்க பண்ணல, இல்ல எச்சம் மாறிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு டைப்.
அடல் டிங்கரிங் லேப் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஸ்கூல்ஸை நாங்க மீட் பண்ணும்போது பேசி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஹெல்ப் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருந்தது அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸுமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரிய வந்ததுனால பள்ளிக்கல்வித்துறையும் இடிஐயும் சேர்ந்து இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெபினார்ல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். பிஃபோர் தட் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அண்ட் மை கம்பெனி. நான் அரவிந்த் ஃப்ரம் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ். இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப் வி ஸ்டார்டட் இன் 2013. நாங்கள் காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப ஸ்டேபிளா நிறைய ஸ்கூல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். We have a major product called Dexter Box. It's a science kit mapped to the curriculum, school curriculum க்கு ஏத்த மாதிரி மேப் பண்ணி we are doing it in nearly 20 plus private schools in Tamil Nadu, and then சிங்கப்பூர்ல சயின்ஸ் சென்டரோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். We are also doing it in Zimbabwe and Australia next year after the COVID கொஞ்சம் சப்சைட் ஆனோடனே ஆஸ்திரேலியா also we are starting it. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படிதான் Dexter Box. And then we also have Dexter Classroom, Dexter Zone. Okay, this is Atal Tinkering Lab. ஒரு மாடல் Atal Tinkering Labனா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பிக்சர் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இந்த Atal Tinkering Lab இஸ் ஸ்பெஷல் Atal Tinkering Lab பிகாஸ் இது வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல நாங்க போய் செட்டப் பண்ண Atal Tinkering Lab. Yes, we do Atal Tinkering Lab setups to all the schools. And அதுலயும் இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட், இந்த லேபோட ஒரு ஹாஃப் வந்து வாஸ் மை ஓல்டு கிளாஸ் ரூம். 10th ஸ்டாண்டர்ட்ல நான் யூஸ் பண்ண ஒரு ஓல்டு கிளாஸ் ரூம். ஸோ அந்த கிளாஸ் ரூம் இன்னொரு ரூம் ஜாயின் பண்ணி தான் அடல் டிங்கரிங் லேபை ஃபுல்லாக மாற்றிருந்தோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பிரசன்ட் யூ ஐ டிங்கர் லேப்ஸ். இந்த பிராண்ட் நேம்ல தான் we are setting up அடல் டிங்கரிங் லேப்ஸ் all over தமிழ்நாடு, கேரளா and ஆந்திரா. Now Niyamath from Thinkin Lab will introduce you to today's session. என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றது. I'll stop my screen share. Niyamath, you can share your screen. Okay. Screen visible ஆகுதா? அரவிந்த் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? மியூட்ல இருக்கீங்க அரவிந்த், எதுவும் கேட்கல. ஒரே நிமிஷம் சார். Niyamath, the screen is visible. You can continue the session. Okay, fine. Okay, thank you. So எல்லாருக்கும் வணக்கம் and good morning. So I'll introduce myself Niyamath from Thinkin Lab. ஸோ வேலூரில் ஒரு எஜுகேஷன் பேஸ்டு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கோம், திங்கின் லேப்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் இன்ட்ரடியூசிங் அவர் செல்ஃப், ஸோ எனக்கு இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு தோணுது, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு ஸ்கூலில் கண்டுபிடிக்கிற ஒரு இன்னோவேஷனோட அடுத்த கட்டமாக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக அது நியூஸ் பேப்பர்ஸில் தான் வரும். ஸோ அதை தாண்டி அது ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போச்சா, அது ஒரு ப்ராடக்டாக மாறிச்சா அப்படின்ற கொஸ்டின் வந்து எனக்கு நிறைய தடவை நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறப்போ இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல நாங்கள் யோசிச்சு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நாங்கள் முன்னாடி காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே இருந்த எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு ஏக்கோ ஃப்ரெண்ட்லி பென் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு புதுப்பாளையம் வில்லேஜ்லேருந்து. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த அந்த ஒரு ஐடியாவை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. த ஹிந்து சயின்ஸ் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஐடியா வந்து ஒரு இதுவாக கன்வெர்ட் பண்ணாங்க, ஒரு ப்ராடக்டாக, ப்ரோட்டோடைப்பாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் தென் 64 கிராம்ஸில் 2017 ஒரு பையன் வந்து சேட்டலைட் செஞ்சுருந்தாரு. ஸோ இஸ் +2 ஸ்டூடெண்ட். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட ஸ்பேஸ் காம்படிஷனில் தான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. பட் அந்த ஐடியாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு, ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைச்சுதான்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை. 1-2 பேருக்கு கிடைச்சிது. ஸோ அதில் வந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த அடல் டிங்கரிங் லேப் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து அது வந்து ஃபில் பண்ணணும்னு நம்புகிறோம். ஏன்னா வந்து இது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்குது. ஸோ தட் ஒரு ஸ்கூலில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் கூட அடல் டிங்கரிங் லேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த அடல் டிங்கரிங் லேப் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ப்ரொவைட் பண்ணும்.
ஸோ இந்த ஐடியாலேருந்து ப்ராடக்டான வர்ற எல்லா ஸ்டேஜஸ்லையும் வந்து அட்டல் டிங்கரிங் லேப் வந்து மெட்டீரியல் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, as well as the guidance support. So in all aspect, government is supporting at free of cost. So cost ஒரு பேரியராக இருக்காது, இல்லை கைடன்ஸோ இல்லை வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் ஹேஸ் டு பி டன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு தடைகள் எதுவுமே இருக்காது. ஸோ தட் ஐடியாலேருந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை பற்றின அவேர்னஸை மட்டும் கொடுத்துட்டோன்னா ஸோ அங்கங்கே நிறைய இடத்துலேருந்து வந்து இன்னோவேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். திங்கிங் லேப்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ரொபாட்டிக்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் ஏடிஎல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து தமிழில் ரீஜனல் லாங்குவேஜஸில் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சோனஸ் கற்க கசலரை. ஸோ இதுக்கு முன்னாடி எங்களை பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டில் தான் இருந்தோம். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்தப்போ எங்களுக்கு விஐடி யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வேலூரில். ஸோ அந்த 2 பேரும் கூட டைப்பில் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு ஸ்கூலில் படித்த கான்செப்ட்ஸ் தான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து ஸ்கூலில் படித்த எல்லாமே வந்து ரியல் வேலை யூஸ் ஆகுது நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அதையே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேம் இன் டு எஜுகேஷன் செக்டார். ஸோ எஜுகேஷன் செக்டாருக்கு முன்னாடி நாங்கள் வந்து காலேஜஸ் அண்ட் தென் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்கூலில் இருக்கும்போதே செய்ய வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் டியாலஜி. ஸோ டியூட் யுவர் செல்ஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து யூஸ் ஆகும், வேறு டைம் ஓடும், அது வந்து ஓடும். அண்ட் தென் கால்குலேட்டர், பவர் பேங்க்கு, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஸ்டூடெண்ட்டே செய்ய வச்சு யூஸ் பண்ண வச்சா ஒரு ப்ராடக்ட் அப்போ ஒரு டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ரி, இட் இஸ் demystifying the concept of formulas. So formula நியமத் நீங்க பேசுறது கேட்கல. பாத்தீங்கன்னா 3D printers and நடுவுல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, சோ எங்க இருந்து கண்டினியூ பண்றாரு? ஒரே நிமிஷம். ஓகே, yeah, you can continue from the fundamental factory. ஓகே, ஃபண்டமெண்டல் ஃபேக்டரி. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் ஃபேக்டரின்றது வந்து ஃபார்முலாஸ் வந்து டீகோட் பண்ற மாதிரி. ரொம்ப சிம்பிள், ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட் தான் அது. இட்ஸ் சிமிலர் டு தி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப். இதுல வந்து ஃபார்முலாவை சின்ன சின்னதாக ரொம்ப பிரேக் டவுன், பேசிக் லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபார்முலா. ஸோ அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் இஸ் அகாடமிக் பர்பஸ். ஸோ இது வந்து அட்டல் டிங்கரிங் லேபோட ஒரு இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர்ஸ், டெலஸ்கோப்ஸ் இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் பாக்ஸ் அண்ட் தென் சிவிங் மிஷின் இருக்கு. ஸோ இந்த லேபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் தான். ஸோ எல்லாமே வந்து அவங்க செஞ்சு பார்த்துக்கலாம், செஞ்சு பார்த்து அவங்க ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ வி ஆர் ஆல்சோ செட்டிங் அப் அட்டல் டிங்கரிங் லேப் இன் வேலூர் அண்ட் திருவண்ணாமலை ரீஜன். ஸோ அரவிந்த் சொன்ன மாதிரி அவங்க பிராண்ட் வந்து ஐஇ டிங்கர் லேப்ஸ் அப்படின்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வெபினார் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ அட்டல் டிங்கரிங் லேபோட இன்செப்ஷன் என்ன, இது எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து இந்த வெபினார் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட், அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ தட் இந்த வெபினார் அதை பற்றி தான் கவர் பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்பிட்வீன் கொஸ்டின் ஆன்சரில் போடுங்க, Q&A செஷன் போடுங்க. இன்பிட்வீன் வில் ரைட் ஆன்சர் இட் அண்ட் அட் த லாஸ்ட் வில் அலாட் சம் டைம் டு டைரக்ட் இன்டராக்ஷன். ஸோ அட்டல் டிங்கரிங் லேபோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 2015-16 வந்து ஒரு பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நிதி அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அதுக்கு கீழே 4 ஸ்கீம் வருது. ஸோ அதுதான் ஒன்று தான் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஏடிஎல்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அட்டல் டிங்கரிங் லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்கூல்ஸ். ஸோ ஆல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் 10th and +2 3 years மினிமம் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். ஸோ அதான் எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் அது பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், கவர்மெண்ட் எய்டட், அது என்ன கேட்டகரியில் வேணா இருக்கலாம். ஆனால் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக தான் இருக்கணும் அது.
ஸோ ஹவு டு அப்ளை, இந்த வெப்சைட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் போயிட்டு aim.gov.in, இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் எய்ம் ஃபார் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் .gov.in. ஸோ இதில் வந்து ஸ்கூலோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸ்கூலோட அட்டனன்ஸு, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க், எவ்வளோ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்ன காம்படிஷன் இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நோட்டபிள் அலுமினைஸ் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மென்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏடிஎல் பற்றி பார்க்கணும்னா வந்து அரௌண்ட் 14,916 ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா செலக்ட் ஆயிருக்காங்க ஃப்ரம் 2016 to 2019. ஸோ அது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 1455 ஸ்கூல்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா, ஸோ நீங்களும் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கவுண்ட் வந்து இயர் பை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ தட் இது நல்ல இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடுலேருந்து எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வருது அப்படின்ற ஒரு ரேங்கிங் மாதிரி எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்தியாவோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ 2015 வந்து நம்ம 81st பிளேஸ்ல இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு. ஸோ டாப் 100ல இருந்த நம்ம டாப் 50க்குள்ள இருக்கோம். இதுல அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாகவே இருக்கு. இது நிறைய ஸ்கீம்ஸோட கான்ட்ரிபியூஷனோட ரிசல்ட் தான் இது. அண்ட் அட் தி சேம் டைம் அட்டல் இன்னோவேஷன், அட்டல் டிங்கரிங் லேப்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. இது இன்னும் நம்ம எஃபிஷியண்டா யூஸ் பண்ணா, ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள டாப் 25க்குள்ள வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும், எல்லா பொட்டென்ஷியலும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே எஃபர்ட் போடணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி, ஹோப்ஃபுல்லி இந்த ஈவெண்ட்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே aim.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல ரைட் சைட்ல ஒரு யூசர் டீடைல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைட்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைட்ல இருக்கிறதுல போயிட்டு உங்க ஸ்கூலோட மெயில் ஐடி, ரெகுலரா யூஸ் பண்ற மெயில் ஐடி கொடுங்க, அண்ட் தென் யுடைஸ் நம்பர், அண்ட் தென் கேப்சா. ஸோ இதுக்கு என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யூ வில் ரிசீவ் அ மெயில் ஃப்ரம் எய்ம். என்னதுன்னா உங்க ஸ்கூலோட பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி, உங்களுக்கு இமெயில வந்த பாஸ்வேர்ட் அண்ட் தென் கேப்சா. ஸோ இதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து இந்த 4 டீட்டெயில்ஸ் தான் பேசிக்கா கேட்டிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்கூலோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்கூலோட அட்ரஸ், பிரின்சிபலோட டீடைல்ஸ், ஏஹெச்எம் வைஸ் பிரின்சிபல் அவங்களோட டீடைல்ஸ், ஏடிஎல் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட டீடைல்ஸ், ஸ்கூலோட பேசிக் இன்ஃபர்மேஷன் லைக் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ், ரிசல்ட், அந்த மாதிரி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்கூல்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ டேலண்ட் எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஏடிஎல் ரிலேட்டட் அட்டல் டிங்கரிங் லேபுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் அ பிடிஎஃப். ஸோ அந்த பிடிஎஃப்ல நம்ம வந்து அரவிந்த் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அதில் ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமாக ரைஸ் பண்ணலாம். அரவிந்த். ஓகே. Arvind, on call I'll sure. Call connect. ஒரு நிமிஷம், I'll share the PDF. பார்ட்டிசிபென்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டைப் இன் Q&A. உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் அப்படின்னு போடுங்க. சாட்ல கிளியர் அப்படின்னு போட்டீங்கன்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்றது. தேங்க்யூ புவனேஸ்வரி பூனா மேம். Okay, participants who are joined late, after 11 join பண்ணீங்கன்னா நிறைய பேர் இன்னும் உங்க நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் வித் டிஸ்ட்ரிக்ட் நேம் போடாம இருக்கீங்க. ப்ளீஸ் புட் இட். நீங்க போட்டீங்கன்னா தான் we can mark the attendance. So please put your name, designation, school name with district name. I'll give you 2 minutes before continuing. Please put your name, designation,
district name and school name. I'll give you 2 minutes. முடிஞ்ச அளவுக்கு ஒரே மெசேஜா போடுங்க. உங்க பெயர், நீங்க பள்ளியில என்னவா இருக்கீங்க, உங்க பள்ளியோட பெயர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம். போட்டுட்டு இருக்கீங்க. I'll wait for few seconds and then I'll continue. Thank you Malaruri ma'am, thank you Bhamini ma'am, thank you Pungarajan sir. Okay, super. Thank you. So we'll continue. So இப்போ வரைக்கும் அடல் நியாமம் என்னன்ற நியமத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. So the application will be directly opened by Niti Aayog. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுல என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். So first name of the applicant school. உங்க ஸ்கூலோட ஃபுல் நேம் கேட்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் நேம் கொடுக்கும்போது ஃபுல் ரொம்ப பெரிய நேமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அதே நேரத்துல ரொம்ப ஷார்ட்டாவும் நேம் கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்காக யூ ஹாவ் டு ஓபன் அ பேங்க் அக்கௌண்ட். தனியா இதுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்க ஓபன் பண்ணும்போது பேங்க்ல பாஸ்புக்ல நேம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல வரணும். ஸோ அப்போ அந்த பேங்க் பாஸ்புக்ல 35 கேரக்டர்ஸ் தான் அலௌட். அதுக்கு மேல உங்க ஸ்கூல் நேம் ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா அங்க இடம் பத்தாது. ஸோ தட்ஸ் வை உங்க ஸ்கூல் நேம் இங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போகும். எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் ஏடிஎல் கிராண்ட் அப்படின்றது வரணும். ஸோ இவ்வளோ லென்த் வந்து நம்ம வந்து பேங்க் பாஸ்புக்ல கண்டிப்பா பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா GOVT HRSEC ஸ்கூல் ஒரு பேர், இதை வந்து ஸ்கூல் நேமா கொடுத்துருங்க. GOVT HRSEC ஸ்கூல் ஆர் GOVT கேர்ள்ஸ் HRSEC ஸ்கூல், GOVT பாய்ஸ் HRSEC ஸ்கூல் தூத்துக்குடி, இல்ல வந்து மரக்காணம், வாட் எவர் யுவர் அந்த எக்ஸாக்ட் ஊர் பேர் என்ன இருக்கோ அந்த பேர் நீங்க வந்து கொடுத்துடலாம். இதே பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேம் ரூல்ஸ். XYZ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா XYZ மெட்ரிக் HRSEC ஸ்கூல் ஊர் பேர், மெட்ரிக் HRSEC ஸ்கூல் ஊர் பேர், ஆர் XYZ சீனியர் செகண்டரி ஸ்கூல்னா SRSEC ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி நீங்க ஷார்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் பாஸ்புக் ஓபன் பண்ணும்போது இஷ்யூஸ் வராது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது உங்க ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ், அடுத்தது ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது பின்கோட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ், இதுல எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ். நீங்க வந்து லாகின் பண்ணும்போது ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்திருக்கு இல்லையா, அதே இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்கூலுக்கு லேண்ட்லைன் இருந்தா லேண்ட்லைன் கொடுங்க, இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்தது பிரின்சிபலோட டீடைல்ஸ், பிரின்சிபல் நேம், மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் அஃபிஷியல் மொபைல் நம்பரா இருக்கணும். இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர். லாஸ்ட் வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர்.
அதாவது ஹெச்எம்மோட ஆதார் வந்து நார்மலா ஹெச்எம்ஸ் வந்து பர்சனல் நம்பர் தனியா அபிஷியல் நம்பர் தனியா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க ஆதார் நம்பர் உங்க பர்சனல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கும். பட் நீங்க வந்து இங்க கொடுக்கும் அபிஷியல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க. ஆனா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர்னும் போது அந்த பர்சனல் நம்பர் தான் கொடுக்கணும். சில நேரம் வந்து வீட்டுல இருக்க எல்லாரோடதும் ஒரு மொபைல் நம்பர்ல கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம் ஆதார். ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ உங்க ஆதாருக்கான ஓடிபி எந்த மொபைல் நம்பர் வருமோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். இங்கேயும் ஒரே நம்பர் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இங்க வேற நம்பர், இந்த இடத்துல வேற நம்பர், மொபைல் நம்பர் இடத்துல வேற நம்பரும், ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் இடத்துல வேற நம்பரும் இருக்கலாம். இமெயில் அட்ரஸ் நீங்க ஸ்கூலோட இமெயில் அட்ரஸையும் கொடுக்கலாம், ஆர் பிரின்சிபலோட இமெயில் அட்ரஸும் கொடுக்கலாம். எதுனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வைஸ் பிரின்சிபல் டீடைல்ஸ். சேம் பிரின்சிபலுக்கு எப்படி என்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி வைஸ் பிரின்சிபல் ஆர் ஏஹெச்எம் யாரு டீடைல்ஸ் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபல் இல்ல, ஏஹெச்எம் இல்ல அப்படின்னா யாராவது ஒரு சீனியர் டீச்சரோட நம்பர் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கலாம். இது வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் தான் கேட்பாங்க. இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஆடட் ரோல்ஸோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் டீடைல்ஸ் மட்டும் தான். அடுத்தது ப்ரொபோஸ்ட் ஏடிஎல் இன்சார்ஜ். இந்த ஏடிஎல் லேப் உங்களுக்கு கொடுத்தா நீங்க அதுக்கு யார் இன்சார்ஜா போடுவீங்களோ அவங்களோட டீடைல்ஸ். இது வந்து நாளை பின்ன இது மாத்திக்கலாம். நீங்க வந்து ஏடிஎல் இன்சார்ஜ் இப்போ ஒருத்தர் போட்டுட்டு அப்புறமா வேற ஆள் நீங்க மாத்துறதுனா கூட மாத்திக்கிடலாம். அப்படி மாத்திக்கலாம்ன்றதுனால இது ப்ரொபோஸ்ட் ஏடிஎல் இன்சார்ஜ். யாரை நீங்க இப்போ அவைலபிளா இருக்காங்களோ அவங்க நேம் போட்டா போதும். ஏடிஎல் இன்சார்ஜ் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், எல்லாரோட இமெயில் அட்ரஸும் அவங்களோட பர்சனல் இமெயிலா கொடுக்கலாம், அவங்களோட அபிஷியல் இமெயில் கொடுக்கலாம், ஆர் ஸ்கூலோட இமெயில நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அண்ட் தென் இதே மாதிரி ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கொடுக்கணும், யூடைஸ் நம்பரும் கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் நவ். உங்க Q&Aன்னு ஒரு ஆப்ஷன் ஜூம்ல காட்டும். அதுல உங்க கேள்விகள் எதா இருந்தாலும் டைப் பண்ணி போடவும். ஸோ அடுத்து இந்த பேஜ் இஸ் வெரி 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 சிம்பிள். உங்க ஸ்கூல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றத டிக் மட்டும் பண்ணணும். சப்போஸ் உங்க ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலா இல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலா அப்கிரேட் ஆகிருக்கு, இல்ல புதுசா நீங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எப்ப ஆரம்பிச்சீங்களோ அந்த டேட் தான் இயர் சின்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கணக்கு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1999ல வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். ஸோ நீங்க வந்து 17 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் செலக்ட் பண்ணணும். நீங்க 1999ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2003-4ல வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்தது, அப்புறம் 8th வந்தது, 2010ல தான் 10th வந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சீங்களோ அதுதான் கணக்கு. ஸோ நீங்க 17 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் கொடுக்கணும். அடுத்தது டைப் ஆஃப் ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, லோக்கல் பாடி, பிரைவேட் எய்டட், பிரைவேட் அன்எய்டட். ஸோ இப்போ நார்மலா நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படின்னா பிரைவேட் அன்எய்டட் கொடுப்பீங்க. இதே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பீங்க. நீங்க வந்து முனிசிபல் ஸ்கூலு இல்ல வந்து கார்பரேஷன் ஸ்கூல் அப்படின்னா லோக்கல் பாடி, அதாவது பஞ்சாயத்து ஸ்கூல் அப்படின்னா நீங்க வந்து லோக்கல் பாடி அப்படின்றது கொடுக்கணும். அடுத்தது போர்ட் ஆஃப் அஃபிலியேஷன். நீங்க சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா இல்ல வேற ஏதாவது போர்ட் ஃபாலோ பண்றீங்க அது செலக்ட் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ஸ்டேட் போர்டு. சரி, அடுத்தது நீங்க கேந்திர வித்யாலயாவா, ஜவஹர் நவோதயாவா, இல்ல ஏதாவது டிஃபென்ஸ் ஸ்கூலா, இந்த மாதிரி கவர்மெண்ட்லயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கீங்களா அப்படின்னா இது செலக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்ற பட்சத்துல அதர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க ஸ்கூல் வந்து ரூரல்ல இருக்கா, அர்பன்ல இருக்கா, அதாவது நகர்ப்புறத்துல இருக்கா இல்ல கிராமப்புறத்துல இருக்கா. அடுத்தது உங்க ஸ்கூல் கோஎடா இல்ல பாய்ஸ் ஸ்கூலா இல்ல கேர்ள்ஸ் ஸ்கூலா. அடுத்தது எஜுகேஷன் கிரேட் ஆஃபர்ட் இன் ஸ்கூல். இப்போ நீங்க வந்து ஒரு ஹை ஸ்கூல், அதாவது 10th வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இதே நீங்க 12th வரைக்கும் இருக்குன்னா 3மே செலக்ட் பண்ணணும். வெறும் ஹையர் செகண்டரி மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது, 3மே செலக்ட் பண்ணணும். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல். உங்க ஸ்கூல்ல கிண்டர் கார்டன், அதாவது கேஜில இருந்து 12th வரைக்கும் மொத்தமா எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்களோ அந்த கவுண்ட் எழுதணும். டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்லுவோமோ அவங்களோட டோட்டல் கவுண்ட். அடுத்தது டோட்டல் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் தி ஸ்கூல். உங்க ஸ்கூல்ல மொத்தமா கேஜில இருந்து 12th வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அந்த கவுண்ட் போடணும்.
அதுக்கு அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன் 6 to 10. கிளாஸ் 6ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்களோ அந்த கவுண்ட். அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது கரண்டா எவ்வளவு பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க, வாட் எவர் த நம்பர் இஸ், அந்த நீங்க ஆன்லைன்ல அதை அப்ளை பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்காங்களோ, 1 2 முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பர் நீங்க போடணும். அடுத்தது பிரின்சிபல் என்ன படிச்சிருக்காங்க, கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, எம்ஃபில்லா என்ன படிச்சிருக்காங்கன்றத நீங்க செலக்ட் பண்ணணும். அண்ட் என்ன ஸ்ட்ரீம்ல அவங்க பிசிக்ஸ் மேஜரா, கெமிஸ்ட்ரி மேஜரா, மேக்ஸ் மேஜரா, என்ன ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்காங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏடிஎல் இன்சார்ஜுக்கு என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்காங்கன்றது செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு வந்து பிளெயின் ஸ்டேட், ஹில்லியும் கிடையாது ஐலாண்டும் கிடையாது, ஸோ அதனால பிளெயின் ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல வந்து ஓகே அப்படின்னு போடுங்க. சாட்ல ஓகே அப்படின்னு போடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி கிளியர் டு யூ. ஜூம்ல சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு போட்டீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர் 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 சூப்பர். நிறைய பேர் ஓகே போட்டிருக்கீங்க. சூப்பர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் நம்ம முதல்ல போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சயின்ஸ் டீச்சர்ஸ், மேக்ஸ் டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸை நம்ம தனித்தனியாக கவுண்ட் போடணும். அதை லாஸ்ட் 3 years, அதாவது இப்போ நீங்க வந்து இங்க வந்து 15, 16, 16, 17 இருக்கு இல்லையா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளை பண்றது வந்து 2021ல பண்றீங்க அப்படின்னா 19, 20, 18, 19, 17, 18 3 வருஷம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இயர்ஸ் கேட்கறாங்களோ அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி நீங்க கவுண்ட் போடணும். ஸோ இப்போ இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சயின்ஸ் 15 பேர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இயருக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கவுண்ட் போடணும். ஃபார் சயின்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் தென் அந்த 3 சப்ஜெக்ட் டீச்சர்ஸோட அட்டெண்டன்ஸோட ஆவரேஜ் 75% வந்தது, 89% வந்தது அப்படின்னு பெர்சன்டேஜ்ல போடணும். அது 89.34 அப்படிலாம் வேண்டாம், 89 ஆர் 90, 85, 84 எக்ஸாக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ராக்சிமேட்டா அந்த 83, 75 அப்படின்ற நம்பர் இருந்தா போதும், பாயிண்ட் வச்சு எல்லாம் போட தேவையில்லை. அடுத்து அதே மாதிரி ஸ்டூடெண்டோட கவுண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 to 10 ஆர் 12. உங்க ஸ்கூல்ல 10th வரைக்கும் இருக்குன்னா 6 to 10 போடணும், 12th வரைக்கும் இருக்குன்னா 6 to 12 போடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 500 பேர் இருந்தாங்க, 300 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க அப்படின்றது அவங்களோட ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 75% வந்தது, 68%, 99% அட்டெண்டன்ஸ் இருந்தது அப்படின்ற பெர்சன்டேஜ் போடணும். இதையும் எக்ஸாக்டா பாயிண்ட் வச்சுலாம் போட வேண்டாம். அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து 95, 94.33 அப்படின்னு வருதுன்னா 94ன்னு போடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸ்ல உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க்கோட டீடைல்ஸ். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல வந்து 200 பசங்க இருக்காங்க, அந்த 200 பேர்ல 50 பேர் வந்து 90 to 100% எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து 90 to 100%க்கு நேரா அந்த அகாடமிக் இயர்ல 50 பேர் அப்படின்னா 200ல 50ன்றது 25%. ஸோ நம்ம இங்க 25 அப்படின்னு போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க் பர்சன்டேஜ்லயும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற கவுண்ட் போடணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போடக்கூடாது, பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போடணும். சப்போஸ் இந்த டேபிள்ல ஃபில் பண்றதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் டீடைல்ஸ் லாஸ்ட்ல ஷேர் பண்றோம். எங்களை காண்டாக்ட் பண்ணி யூ கேன் கிவ் அஸ் த ஸ்டூடெண்ட் கவுண்ட், வி கேன் கிவ் யூ த பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இதே மாதிரி 10th வந்து போர்டு எக்ஸாம் மட்டும் கணக்கு எடுக்கிற மாதிரி 12th போர்டு எக்ஸாம் மட்டும் கணக்கு எடுத்து கடந்த 3 வருஷங்களுக்கு நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த இந்த டேபிள் முடிஞ்சிடும். அடுத்த இதுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்படிஷன், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஸ்கூல் அப்படின்னா உங்க ஸ்கூலுக்குள்ளேயே நடத்தப்பட்ட காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனுக்கு கடந்த அகாடமிக் இயர் நீங்க அது 2021ல அப்ளை பண்றீங்கன்னா
1920ல என்ன பண்ணீங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அந்த இயர்ல எவ்வளவு பண்ணீங்க, எவ்வளவு ஈவெண்ட் பண்ணீங்க, 1, 5, 10 கவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது ஈவெண்ட் டீடைல் எல்லாம் தேவைப்படாது. அடுத்தது இன்டர் ஸ்கூல், அதாவது வெவ்வேறு ஸ்கூல் கூப்பிட்டு நீங்க ஏதாவது ஈவெண்ட் நடத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க அதோட கவுண்ட் இங்க கொடுக்கணும். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் ஒன், உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மத்தவங்க நடத்தின காம்படிஷன் அவங்க நீங்க நடத்தின காம்படிஷன்ல மொத்தமா எவ்வளவு பிரைசஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற கவுண்ட் இங்க போகணும். இது வந்து வெறும் சயின்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் காம்படிஷன் மட்டும் தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸ்போர்ட்ஸோ டான்ஸோ டிராமாவோ எடுத்துக்கூடாது. அடுத்தது உங்க ஸ்கூல்ல இருந்து சயின்ஸ் எக்ஸாம்ஸ், நேஷனல் லெவல் சயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா அப்படின்னா இங்க வந்து எத்தனை எக்ஸாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னு கவுண்ட் போடணும். அண்ட் ஒரு எக்ஸாம் என்டிஎஸ்சி, ஜேஎஸ்டிஎஸ், கேவிபிஒய், என்எஸ்ஓ அந்த மாதிரி அதர் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ்ல ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட கவுண்ட் மட்டும் இங்க போடணும். 1, 2, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்பர் ஆஃப் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது இப்போ வந்து சயின்ஸ் டெக்னாலஜி தவிர மற்ற காம்படிஷன்ஸ் லைக் டிபேட்ஸ், டிராமா, பெயிண்டிங், மியூசிக், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதுல எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அந்த கவுண்ட் மட்டும் 50, 500, 400 whichever number is. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? ஆடியோ நாட் கிளியர் அப்படின்னு சொல்லி சாட்ல போட்டிருக்கீங்க. ஆடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல வந்து ஓகே அப்படின்றது மறுபடியும் போடுங்க. ஆடியோ கிளியரா கேக்குது அப்படின்னா ஓகேன்னு சொல்லுங்க. ஐ கேன் நோ தட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா கேக்குது அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு ஆடியோ கிளியரா இல்ல அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லுங்க. ஆடியோ கிளியரா இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. கிளியரா இருக்கு அப்படின்னா ஓகேன்னு சொல்லுங்க. நடுவில் மேபி ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ், நான் சொன்னதுல ஏதாவது புரியல அப்படின்னா ப்ளீஸ் டைப் யுவர் கொஸ்டின் இன் Q&A. ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். தேங்க்யூ. அடுத்தது டெடிகேட்டட் பில்டப் ஏரியா. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க தான் ரூம் ஃபெசிலிட்டி உங்க ஸ்கூல்ல இருந்து கொடுக்கணும். அந்த ரூம் ஃபெசிலிட்டி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லேப் செட்டப் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் ரூம் வந்து நீங்க தான் கொடுக்கணும். உங்க ஸ்கூல்ல வந்து பில்டிங் அவைலபிளா இருக்கணும், ரூம் அவைலபிளா இருக்கணும். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல வந்து பில்டிங் இல்ல, ரூம் இல்ல, எனக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, நீங்க வந்து பில்டிங் கட்டி கொடுத்து லேப் செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ரூம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கணும். சப்போஸ் 1500 இல்லைனாலும் 1200 இருக்கணும். ஒரு 3 கிளாஸ் ரூமாவது நீங்க இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்படி எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமே இல்ல சார், எங்க ஸ்கூலுக்கு ஏற்கனவே நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் 1200 ஸ்கொயர் ஃபீட் 3 கிளாஸ் ரூமாவது ஸ்பேஸ் இருக்கணும். இப்படி 3 பக்கத்து கிளாஸ் ரூம் இருக்குன்னா அது உள்ள இருக்கிற வால்ஸ் வந்து ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தாராளமா பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ரூம் ஸ்பேஸ் கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம எஸ் தான் கொடுக்கணும். அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டெடி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் லேப், சயின்ஸ் லேப், பிளே கிரவுண்ட், லைப்ரரி இது எல்லாமே இருக்கா அப்படின்றதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா எஸ் தான் கொடுக்கணும். இதுல சயின்ஸ் லேபுக்கு நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா உங்க ஸ்கூல் செலக்ட் ஆகாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் இதுல எல்லாமே எஸ் தான் நீங்க கொடுக்கணும், எதுவுமே நோன் கொடுக்க கூடாது. சப்போஸ் உங்க ஸ்கூல்ல இல்ல அப்படின்றதுனால நீங்க நோன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல் வந்து செலக்ட் ஆகாம போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உங்க ஸ்கூல்ல நாங்க அடல்ட் டிங்கரிங் லேபுக்கு ஃபண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்க நியர்பை ஸ்கூல்ஸ்க்கு இந்த லேப் யூஸ் பண்றது நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்ம எஸ் தான் கொடுக்கணும். நோ கொடுத்தோம்னா செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால கண்டிப்பா எஸ் தான் கொடுக்கணும். அடுத்தது உங்க ஸ்கூலோட முன்னாள் மாணவர்கள் பத்தின டீடைல்ஸ். Niyamat, can you continue from here? Sure, Arvind. Thank you. Okay. So the notable STEM alumni in the school வந்து உங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு போன டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ். எஸ். நான் ஸ்கிரீன்ஷாட் நானே பண்ணட்டுங்களா இல்ல நீங்க பண்றீங்களா? நான் பண்ணிடுறேன். ஓகே. நீங்க ஸ்டாப் பண்ணிக்கங்க, நான் பண்ணிக்கிறேன். சரி, நான் கவனிக்கலாம். ஜஸ்ட் ப்ரோசீட். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கண்டினியூ. ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுங்களா?
ஓகே. ஸோ த நோட்டபிள் அலுமினின்றது வந்து உங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வித் டெக்னாலஜி பேக்ரவுண்ட், இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களோட இது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் உங்களோட ரெகுலர் டச்சில் இருக்காங்க அப்படின்றது. ஸோ மினிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து விசிட் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க வேலை செய்கிற கம்பெனியோ இல்லை அவங்களோ டாக்டரேட் அந்த மாதிரி ஏதாவது இது டிகிரிஸ் இருக்கா, அந்த மாதிரின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அது கீழே யாரு அப்படின்றத அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. நோட்டபிள் அலுமினி இஸ் a person who belongs to technology background or has a 10 years of experience அப்படின்னு. ஸோ 10 year இல்லாட்டி கூட பரவாயில்ல, டெக்னாலஜி ரிலேட்டட் பேக்ரவுண்டாக இருந்தால் தட் வில் பி மோர் ரிலேட்டபிள். ஸோ போட்டிருக்காங்க. ஸோ அவார்ட்ஸ் ஏதாவது வின் பண்ணியிருக்காங்க, ஸோ பெரிய பெரிய கம்பெனியில் R&Dல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போடணும். அண்ட் தென் லிங்கேஜஸ் டு மென்டாஸ். ஸோ மென்டாஸ் அண்ட் தென் அலுமினி. ஸோ ரெண்டு வேற வேற. ஸோ அலுமினி வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு போன டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இது மென்டார்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு யார் வந்து ரெகுலர் விசிட்ஸ் அண்ட் கைட் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ மென்டார் அப்படின்னா யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறவங்க, ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் அப்பப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பக்கத்தில் இருக்க காலேஜ்ல இருந்து வந்து கொடுக்குறவங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்கூல் ஸ்டாஃப் கிடையாது, இது வெளியிலேருந்து ஒரு கம்பெனியில் ரோபோட்டிக்ஸ் கம்பெனிலையோ இல்லை வேற ஏதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டட் கம்பெனி, ஆர்எல்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணி தெரியுது, ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் இருக்காரு, ஒரு ஆடிட்டர் இருக்காரு, ஸோ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸஸ் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட். ஸோ இதில் பியூரா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்க இல்லை. ஸோ இது ஜென்ரலாக இந்த அவுட்டர் ஸ்கூலுக்கு வெளியிலேருந்து யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து யாராக இருக்கலாம் அப்படின்றது கீழே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே வர்றவங்கள நம்ம வந்து மென்டாஸாக போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெம் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆர்கனைஸ் பை த ஸ்கூல் இன் அகாடமிக் இயர். ஸோ அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. எதுவுமே கண்டக்ட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் 0ன்னு மென்ஷன் பண்ணணும். அதை பிளாங்கா வர்றதோ இல்லை ஹைஃபன் வர்றதோ போடுறதோ இருக்கக்கூடாது. ஸோ வந்து அது இந்த த்ரூ அவுட் டேட்டால வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டா வந்து உங்களதுல இல்லை, நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னா ஸோ நீட் நாட் டு வரி, என்ன இருக்கோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 0 அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா ஹைஃபன் போடாதீங்க, 0 அப்படின்றத போடுங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆஃப் ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்க ஸ்கூல்ல நாங்க ஏன் ஏடிஎல்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம ஸ்கூல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 50 வேர்ட்ஸ்க்கு மேல எழுத முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. ஸோ தட் நீங்க அப்ப என்டர் பண்றப்ப வந்து 50 வேர்ட்ஸ்க்கு மேல இங்க டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அப்போ உட்காந்து யோசிக்கிறதோட நீங்க இப்பயே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா என்டர் பண்றப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு 40 to 50 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி எழுதிச்சிட்டீங்கன்னா உங்க ஸ்கூலை ஏடிஎல்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதுவும் அதே மாதிரி தான், வாட் ஆக்டிவிட்டிஸ் வில் யூ டூ இன் ஏடிஎல் டு மேக் யுவர் ஸ்கூல் அண்ட் இன்னோவேஷன் ஹப். அதாவது ஏடிஎல் லேப்ல நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவீங்க ஸோ தட் ஒரு இன்னோவேஷன் ஹப்பா அது வந்து உருவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இதுவும் 50 வேர்ட்ஸ்க்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன உங்களோட சப்போர்ட் என்ன கொடுப்பீங்க, ஸோ நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, ஸ்கூல்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ இது 50 வேர்ட்ஸ். அண்ட் தென் அபவுட் த ஸ்கூல். ஸோ இது வந்து ஸ்கூலை பற்றின ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்க்கு. ஸோ இது எந்த ஸ்கூல் எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கு, எந்த ஏரியா, ரூரல்லேருந்து வர பசங்க படிக்கிறாங்களா, அர்பன்லேருந்து வர பசங்க படிக்கிறாங்களா, ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்ல அவங்களோட ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்கா, அந்த ஏதாவது இன்னோவேஷன், ஸ்டூடெண்டோட நேச்சர் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ரெனவுண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, உங்கள் ஸ்கூலோட விஷன் என்ன, அந்த விஷனை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் மிஷன்ஸை பிரேக் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 100 வேர்ட்ஸ்குள்ள கொடுக்கணும். லாஸ்டா வந்து ஒரு டிக்ளரேஷன் லெட்டர். ஸோ இது வந்து ஸ்கூலோட லெட்டர் ஹெட்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். அது லெட்டர் ஃபார்மெட் வந்து கவர்மெண்டே கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்கூலோட டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்க ஸ்கூலோட டீடைல்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸ்கூலோட லெட்டர் ஹெட்ல பிரிண்ட் பண்ணணும். லெட்டர் ஹெட் இல்லாத ஸ்கூல்ஸ் வந்து உங்க ஸ்கூலோட பேரை மேல பெருசா டைப் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் கொஞ்சம் சின்னதா டைப் பண்ணிட்டீங்கன்னா தட் லுக்ஸ் லைக் லெட்டர் ஹெட். ஸோ அதுக்கு கீழே உங்க ஸ்கூலோட டீடைல்ஸ்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு ப்ளூ இங்க்ல சைன் அண்ட் சீல் போடணும் பிரின்சிபல். ஸோ ஏடிஎல் பொறுத்த வரைக்கும் எனி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ இங்க்ல தான் சைன் அண்ட் சீல் போடணும். ஸோ இதை வந்து ப்ளூ இங்க்ல சைன் அண்ட் சீல் போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்றப்போ அதோட சைஸ் வந்து 2 MBக்குள்ளாரதான் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சது, ஓரளவு ஐடியா இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செஷன்.
நெக்ஸ்ட் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றது புரிஞ்சது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே ஓகே குட். ஸோ இப்போ நான் என்னோட பிபிடி ஷேர் பண்றேன். ஸோ அதுல வந்து இதோட அடுத்த ஸ்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். அரவிந்த், என் ஸ்கூல்ல இது தெரியுதுங்களா என்னோட ஸ்கிரீன்? எஸ் விசிபிளா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த அட்டல் டிங்கரிங் லேப் அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், ஃபேஸ் 1 தான். ஸோ ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இதுதான் இதோட அப்ளிகேஷனா இது மட்டும் தான், இதுக்கப்புறம் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்கூலோட எலிஜிபிலிட்டியை ஃபில்டர் பண்றதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன ஸ்கூல்ஸ் எலிஜிபிள் ஆகுதோ அதை வச்சுட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ நம்ம கொடுத்த ஸ்கூலோட நேம், யுடைஸ் கோடு, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் இருக்கும். ஸோ இது நாலும் நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான். இது புதுசாக என்ன ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏடிஎல் கோடு வந்து நம்ம இந்த த்ரூ அவுட் ப்ராசஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏடிஎல் கோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில நேரத்தில் அதை யூனிக் கோடு அப்படி, ஒரு சில இடத்துல அது யூனிக் கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 2 நாளும் ஏடிஎல் கோடு தான் நீங்க கொடுக்கணும். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் செலக்ட் ஆன உடனே ஒரு 6லேருந்து 7 டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபண்டிங் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்குள்ளே போகும். ஸோ இந்த இதுல செலக்ட் ஆகல ஃபண்டிங் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஓகே யூஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதுல செலக்ட் ஆயிட்டாலே உங்களுக்கு ஃபண்டிங் வந்துடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட் ஃபில்டரிங் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கான ப்ராசஸே ஆரம்பிச்ச போகுது. ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்ற ஜஸ்ட் ஐ கிவ் ஓவர்வியூ. எவ்வளவு ஃபண்டிங் வருது, எப்படி யூஸ் பண்ணுன்றத டீட்டெயிலா சொன்னா ஜஸ்ட் ஐ கோ த்ரூ இட். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2019ல செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ்லாம் ஒரு இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அது அப்புறம் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, ஏடிஎல் கோட் அண்ட் யுடைஸ் கோட், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிங்க் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, என் வருஷத்துக்கான லிங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு வந்து நாங்க வந்து ரீடைரக்டிங் பேஜ் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஏன்னா இனி இந்த 4 லிஸ்ட்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. இதுக்கு வரப்போற லிஸ்ட் வந்து நாங்கள் லிங்க் இதில் ஆட் பண்ணி வச்சிருவோம். ஸோ லிங்க் tr.ee/infinite engineers. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து உங்களோட டேட்டாஸ் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்க ரீடைரக்ட் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் தேடி இருக்கிறது கஷ்டமா இருக்கிறது பதிலாக நாங்கள் வந்து எல்லா வெப்சைட்ஸோட லிங்க்ஸையும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ தேடி இருக்க அவசியம் இருக்காது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிருக்கும், என்ன நான் செலக்ட் ஆகிட்டேன் பட் இங்கே டீட்டெயில்ஸ் சரியா இல்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த இது நோட் பண்ணி வச்சுங்க. இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். அண்ட் தென் லிங்க் tr.ee/atalaravind. இது வந்து ஏடிஎல் ரிலேட்டடுக்கான வெப்சைட்ஸ். இதுலயும் உங்க டீடைல்ஸ் எதுவும் நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ரீடைரக்ட் தான் பண்ணி விடுவோம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அட்டல் அரவிந்த். ஓகே, ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட், சிங்கிள் ஆப்ரேட்டட் இன் நேஷனலைஸ்டு பேங்க், பேங்க் பாஸ்புக்கு. அண்ட் தென் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி பற்றி அரவிந்த் சொல்லியிருப்பாரு. ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருக்கணும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் உங்க இதில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிடணும். லேபோட லே அவுட், ஸோ எங்கள் லேப் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராமு. அண்ட் தென் எம்ஓஏன்றது ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட்க்கும் போகிற ஒரு அக்ரிமெண்ட்டு. அண்ட் தென் ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இன்கேஸ் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல் அதுக்கு தேவைப்படும். பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட். சப்போஸ் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து டாக்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து டாக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ எங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல், ஸோ அதுலேருந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் யூர் எலிஜிபிள் ஃபார் பேன், ஸ்கூலோட பேன் கார்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
கரஸ்பாண்டோடதோ இல்லை பிரின்சிபாலோடதோ சப்மிட் பண்ணக்கூடாது. ஸ்கூலோட தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். பாண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு தேவைப்படும். ப்ரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் போடுற அக்ரிமெண்ட். ஸோ எம்ஓயும் தேவைப்படும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு, பாண்ட் ஃபார்மும் தேவைப்படும். ஸோ ரெண்டுமே தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக் வந்து லெட்டர்னு வர எல்லாமே வந்து ஸ்கூலோட லெட்டர் ஹெட்ல தான் எடுக்கணும். லெட்டர் ஹெட் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலோட பேரை மேலே போட்டுட்டு பெருசாக டைப் பண்ணிட்டு கீழே சின்னதாக அட்ரஸ் டைப் பண்ணிட்டீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் லெட்டர் பேட். ஸோ நீங்கள் அதில் கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு 20 lakhs தராங்க. அதாவது ஈச் இயர்ல 5 வருஷத்துக்கு சேர்த்து 20 லட்சம் தராங்க. அது எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 12 lakhs கொடுப்பாங்க. அடுத்த 4 வருஷம் வந்து 2 lakhs 2 lakhs 2 lakhsன்னு சொல்லிட்டு அது ஒரு 8 lakhs வந்து எவ்ரி இயர் 2 lakhs வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து 12 lakhs வர்றது வந்து 10+2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த 10+2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 lakhs வந்து லேபோட கேபிட்டல் காஸ்ட், அந்த லேபை இன்ஸ்டால் பண்றதுக்கான காஸ்ட். 2 lakhs வந்து அந்த லேபை அந்த 1 இயருக்கு ஆப்ரேட் பண்றதுக்கான காஸ்ட். ஸோ அந்த 2 lakhs எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேப் செட் பண்ணதுக்கு அப்புறமேல இருந்து அந்த 1.4 lakh வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு, அதாவது புதுசாக பொருள் வாங்குறதுக்கோ இல்லை ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு இல்லை காம்படிஷன்ஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கான எக்ஸ்பென்சஸ், ஸோ அதெல்லாம் எப்படி செலவு பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணுன்ற ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு 1.4 lakhs. அண்ட் தென் ஏடிஎல் இன்சார்ஜ் ஹூ இஸ் டேக்கிங் த கிளாஸஸ் ஆர் இந்த ரெக்கார்ட்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. எவ்ரி மந்த் வந்து டீடைல்ஸ் வந்து கவர்மெண்ட்ல அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்ல யார் பார்க்குறா, டாக்குமெண்டேஷனுக்கு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மந்த்லி ஹானரேரியமா 5,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்க யார் இந்த ஒர்க்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஈச் மந்த் 5,000 rupeesன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இதான் 2 lakhs. இதே தான் எல்லா வருஷமும் நீங்க பண்ண போறீங்க. அதாவது செகண்ட் இயருக்கு வர 2 lakhs இதே மாதிரி தான் ஸ்பிளிட் ஆகும். தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் வர 2 lakhs வந்து 1.4 lakh ஃபார் ஆப்ரேட்டிங் அண்ட் 60,000 ஃபார் வந்து ஏடிஎல் ஹானரியம் இன்சார்ஜ். ஏடிஎல் இன்சார்ஜ் வந்து ஹானரியம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 lakh. இந்த 10 lakh எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs வந்து ஏடிஎல்கான பொருள் மெட்டீரியல் வாங்குறதுக்கு, அந்த சென்சார்ஸ் அந்த போர்ட்ஸ் வாங்குறதுக்கு. 1.5 lakh வந்து லேபர் ரெனோவேட் பண்றதுக்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஃபர்னிச்சர்ஸ், பெஞ்சஸ், டேபிள்ஸ்லாம் வாங்கி போடுறதுக்கு. அண்ட் தென் 1.5 lakh வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்காக. ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 லேப்டாப்ஸ், ப்ரொஜெக்டர் அண்ட் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன். ஸோ லேப்டாப் வாங்குறது வந்து பெட்டர். ஏன்னா காம்படிஷன்ஸ்க்குலாம் போகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அந்த 7 lakh வந்து 6.4 lakh பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4. இது வந்து கவர்மெண்டோட வெப்சைட்ல தான் நம்ம வாங்கணும். நிறைய வெண்டார்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ தட் எல்லாருமே வந்து டைரக்டா வந்து பொருள் வாங்க முடியாது. ஸோ ஜெம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இட்ஸ் லைக் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் மாதிரி. ஸோ அதுல தான் போயிட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங்கிறது வெண்டாருக்கு வெண்டார் வந்து மாறும். ஸோ இது வந்து நம்ம டைரக்டாகவே வாங்கிக்கலாம், ஜெம் மூலமா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் ஆல் ஓவர்வியூ. ஸோ இன் டீட்டெயிலாக போனால் அது ரொம்ப இப்போதைக்கு புரியாது. ஏன்னா அப்ளை பண்ணி ஃபண்ட் வரதுக்கு எப்படி ஒரு 6 to 7 months ஆயிரும். ஓகே, இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுதான். ஸோ வெண்டார் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து இண்டிகேட்டிவ் சஜஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டார்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு, கம்பல்சரி இல்லை, அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஜெம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல ரெஜிஸ்டர் பண்ணவங்கள்ட்ட மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் அது யார் வேணா ஈஸியா பண்ணிடலாம். பட் அந்த கண்டினியூ லாங் டேர்ம் சப்போர்ட் யார் உங்களுக்கு கொடுக்குறா அப்படின்றத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் யார் கொடுக்குறா, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து உங்க ஸ்கூலுக்கு சூட்டபிளா யார் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க. அண்ட் தென் கம்பெனியோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ் மட்டுமே அவங்களோட மைண்ட் செட்டா இருந்தா அது வந்து ஸ்கூலுக்கு சர்வீஸ் சரியா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ லாங் டேர்ம்ல வந்து அது எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அவங்க வேற என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை விசிட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அவங்களோட கம்பெனி பேக்ரவுண்ட்னா ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட்ல சோஷியல் மீடியாஸ்ல போனாலே அவங்கள பற்றி தெரியும். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏடிஎல் லேப் இன்ஸ்டால் பண்ண ஸ்கூல்ஸோட இமேஜஸ் பாருங்க. முடிஞ்சா அந்த ஸ்கூல் ஏடிஎல் இன்சார்ஜஸ்ட்டே பேசி பாருங்க அவங்க எப்படி சப்போர்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெண்டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே கவர்மெண்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவங்க கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்றாங்களான்றத ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஸ்கூல்லையும் நீங்க வெண்டாஸ்ட்டே கூட டைரக்டா அவங்களோட இதுல இருந்து கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏடிஎல் பொறுத்த வரைக்கும் முக்கியமான வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்க வெப்சைட் வந்து aim.gov.in. இந்த வெப்சைட் தான் இனிஷியல் ஸ்டேஜில் தெரிஞ்சுட்டா போதும். அண்ட் தென் linktree/infinite engineers. ஸோ அதுல வந்து
ஏடிஎல் பத்தி தெரிஞ்சிருக்குது, ரீடைரக்ட் பண்றதுக்கு லிங்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். அரவிந்த். எஸ், ஒரே நிமிஷம். ஓகே, நான் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிடுவேன். யா. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிளியரா இருக்கும் அப்படின்ற நம்புறோம். ஓவராலாக ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ இந்த மீட்டிங்ல நீங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு மெயில், வாட்ஸ்அப் மெசேஜ், சிஇஓ ஆஃபீஸ் மூலியமா நோட்டிபிகேஷன் மெயில்ஸ், இது எல்லாமே எங்க சைட்ல இருந்து சிஇஓ ஆஃபீஸ் சைட்ல இருந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல போயிட்டு நாங்க இப்ப அனுப்பக்கூடிய ஃபார்மரை ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்க டீடைல ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுப்பீங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்க அப்ளிகேஷன் நீங்க கவர்மெண்ட், அதாவது எங்களுக்கு அட்டர்லிங்ல வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டீங்க. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இல்ல அப்படின்னு செலக்டட் லிஸ்ட்னு ஒன்று அனுப்புவாங்க. அது வந்து உங்க ஸ்கூலுக்கு இண்டிவிஜுவலா மெயில் அனுப்ப மாட்டாங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட வெப்சைட்ல தான் நீங்க போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவோம். இந்த மாதிரி லிஸ்ட் வந்திருக்கு, உங்க ஸ்கூல் நேம் இருக்கான்றது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 6-7 டாக்குமெண்ட் ஞாபகம் சொன்னாருங்களா, பேங்க் பாஸ்புக், டாக்ஸ் எக்ஸம்ஷன், லேப் லேஅவுட், எம்ஓஏ, பாண்ட் ஃபார்ம், இந்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். ஆன்லைன்ல இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, சரி பண்ணி அனுப்பணும்னு அர்த்தம். சரி பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணி எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து PFMS ஒரு வெப்சைட்ல நமக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லாகின் டீடைல்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் we have to wait for fund. ஏன்னா ஃபண்ட் வந்து பேட்ச் பை பேட்சா தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பேட்ச் என்ன டைம் வருதோ அப்பதான் உங்களுக்கு ஃபண்ட் வரும். ஸோ உங்களுக்கு ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லேப் செட்டப் பண்ணணும். லேப் செட்டப்புக்கு நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. வில் சஜஸ்ட் யூ எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், தேவையான ஹெல்ப் எல்லாமே வில் டூ. ஸோ யூ நீட் நாட் வரி ஃபார் தட் நவ். நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகட்டும், அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலா இன்னொரு மீட்டிங் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் யாராவது இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. எங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ ஷேர் மை ஸ்கிரீன். So these are our contact numbers. நீங்க என்ன காண்டாக்ட், அரவிந்த், நியாமத் மட்டும் இல்ல, இன்னும் 4-5 people are also in the team. நீங்க யாரை வேணா காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னோட நம்பர் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. If you have any doubts, questions, you can contact us. I am Arvind from Infinite Engineers. I repeat, I am Arvind from Infinite Engineers. My contact number is 9150770480. I'll repeat, 9150770480. Niyamat, you can share your contact. Sure. என் பேரு முகமது நியாமத்துல்லா. நான் வந்து திங்கின் லேப்ல இருந்து எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் as well as வாட்ஸ்அப் ரெண்டு ஒரே நம்பர் தான். 9894919993. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 9894919993. நான் சாட்லையும் போட்டிருக்கேன். நீங்களும் வேணா சாட்ல மென்ஷன் பண்ணிடுங்க.